சிவகார்த்திகேயனின் அமரன் பட திரையரங்க லாபம் மட்டுமே இத்தனை கோடியா? சிவகார்த்திகேயன் திரைப்பயணத்தில் மிகப்பெரிய வெற்றி படமாக அமைந்துள்ளது அமரன். ராஜ்குமார் பெரியசாமி இயக்கத்தில் கமல்ஹாசனின் ராஜ்கமல் பிலிம்ஸ் தயாரிப்பில் கடந்த அக்டோபர் 31ஆம் தேதி இப்படம் வெளியாகி இருந்தது. மறைந்த இராணுவ வீரர் மேஜர் முகுந்த் வரதராஜன் அவர்களின் வாழ்க்கையை மையப்படுத்தி இப்படம் உருவாகி வெளியாகி இருந்தது. இப்படக்குழுவினர் அண்மையில் ராஜ்நாத் சிங் அவர்களை சந்தித்து பாராட்டும் பெற்றனர். அதேபோல் சென்னையில் உள்ள இராணுவ குழு சிவகார்த்திகேயனை அழைத்து கௌரவப்படுத்தினர். படத்தை ரிலீஸ் செய்த எல்லா இடத்திலும் அமோக வரவேற்பு கிடைத்துள்ளது. ரசிகர்கள் படத்தை கொண்டாட பெரிய அளவில் லாபம் கிடைத்துள்ளது. தற்போது அமரன் படத்தின் திரையரங்க லாபம் மட்டுமே ரூ. நடிகை கீர்த்தி சுரேஷை பெண் கேட்டு சென்ற முன்னணி தமிழ் ஹீரோ. நடிகை கீர்த்தி சுரேஷ் தமிழ், தெலுங்கு என பல மொழிகளில் பிஸியான நடிகை. தற்போது பேபி ஜான் படத்தின் மூலமாக ஹிந்தியிலும் நுழைந்து இருக்கிறார். பாலிவுட்டில் நுழைந்தது அவர் படங்களில் கவர்ச்சி காட்டத் தொடங்கி இருப்பதும் ரசிகர்களுக்கு ஆச்சரியத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. கீர்த்தி சுரேஷுக்கு இன்னும் சில தினங்களில் அவரது காதலர் ஆண்டனி உடன் கோவாவில் திருமணம் நடைபெற இருக்கிறது. நடிகை கீர்த்தி சுரேஷை தமிழில் முக்கிய ஹீரோவான விஷாலின் குடும்பம் சில வருடங்களுக்கு முன் பெண் கேட்டு சென்ற தகவல் தற்போது வெளியாகி இருக்கிறது. சண்டக்கோழி 2 படத்தில் விஷால் உடன் கீர்த்தி ஜோடியாக நடித்து இருந்தார். கீர்த்தி சுரேஷை எப்படியாவது விஷாலுக்கு திருமணம் செய்து வைக்க வேண்டும் என விஷாலின் பெற்றோர் முடிவெடுத்து அணுகி இருக்கின்றனர். கீர்த்தி சுரேஷுக்கு அதிகம் பழக்கமான இயக்குனர் லிங்குசாமி மூலமாக அணுகி கீர்த்தி சுரேஷை கேட்டிருக்கின்றனர். ஆனால் தான் ஏற்கனவே பல வருடங்களாக ஒருவரை காதலித்து வருவதாக கூறி விஷாலை அவர் ரிஜெக்ட் செய்து இருக்கிறார்.